Peacemakers of Christo. இரண்டாவது நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனத்துல பார்க்கின்றோம். என் நாமத்தினால் அழைக்கப்படும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். சூப்பர். என் நாமத்தினால் அழைக்கப்படும் என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். தெய்வ பிள்ளைகளே, கடவுள் நம்மை படைத்தார். கடவுள் நம்மை படைத்து குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் நீ வாழணும்னு வச்சிருக்கிறார். இந்த இடைப்பட்ட காலத்துல தெய்வ பிள்ளைகளே, நம்ம வீடு கட்டவா வந்தோம், நம்ம பிசினஸ் பண்ணவா வந்தோம், இல்ல நம்ம அதையும் இதையும் சமைச்சு சாப்பிடவா வந்தோம்? இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல என்று நமக்கு தெரியும். கொஞ்ச நாள் தான் வாழ போறோம்னு தெரியும். அப்ப இந்த கொஞ்ச நாள் வாழும் பொழுது உனக்கு ஒரு பவர் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர், ரீக்ரியேட்டிவ் பவர். என்னன்னா, நீ கல்யாணம் பண்ணுவ, உன்னால புள்ள பக்க முடியும். தி ரீக்ரியேட்டிங் பவர். உன்னால புள்ள பக்க முடியும். நீ ஒரு தாயா மாற முடியும், நீ ஒரு தந்தையா மாற முடியும். அதுதான் உனக்கு கொடுத்த இயற்கையா உனக்கு வந்த ஒரு சக்தி. ஆனால் இத மட்டும் விட்டுட்டு நீ என்னென்னமோ சாதிக்கணும்ட்டு ஓடி போய் டென்ஷன் ஆகி முடியெல்லாம் கொட்டி போய் உடம்பெல்லாம் கெட்டு போய் குடிக்கிற, கஞ்சாடிக்கிற, போதைப்பொருள் சாப்பிடுற, அங்க ஓடுற, அவளோட ஓடுற, இவளோட ஓடுற, என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. ஏன் தான் இப்படி செய்யறன்ட்டு தெரியல. ஏன் தான் இந்த முட்டாள் வாழ்க்கையை வாழ்றன்னு தெரியல. தெய்வ பிள்ளைகளே, என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறோம். பில்டிங் மேல பில்டிங் கட்டுறோம், அழிஞ்சு போகும்னு தெரியும், அது மண்ணா போகும்னு தெரியும். காசு மேல காசு சம்பாதிக்கிறோம், அது வீணா போகும், அது நம்மள்டே இருக்காது. நம்மள்டே இருந்தா அது ஒரு நாள் செல்லாம போயிடும் தெரியும். அது பின்னாடியே ஓடுவோம். 3 வேளை தான் சாப்பிடுறோம். ஆனா ஓடுறோம் எத்தனையோ நாடுகளுக்கு ஓடுறோம், எத்தனையோ வீடுகளுக்கு ஓடுறோம். தெய்வ பிள்ளைகளை, டென்ஷன் ஆகி வாழ்ற. எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு தெரியல. கடவுள் என்ன சொல்லுகிறார்? என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும், தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணணும். தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெபம்ங்கிறது நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போகுது. இந்த ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, கடவுள் நீ இந்த உலகத்திற்கு வரும்பொழுது ஒரு பவர், பிசிக்கல் பவரை கொடுத்திருக்கிறார். கடவுள் நீ இந்த உலகத்திற்கு வரும்போது ஸ்பிரிச்சுவல் பவரையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஸ்பிரிச்சுவல் பவரை நீ விட்டுட்ட. அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தான் ஜெபம். அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் நீ மறந்துட்ட. ஏனென்றால் இந்த பிசிக்கல் வேர்ல்டுல நீ சிங்க் ஆயிட்ட, மூழ்கி போயிட்ட. இந்த பிசிக்கல் வேர்ல்ட நீ புடிச்சுக்கிட்ட, அதனால ஸ்பிரிச்சுவல் பவர் உன்கிட்ட போயிடுச்சு. தெய்வ பிள்ளைகளே, சில பேரு பிசிக்கல் பவரையும் விட்டுட்டான், அதனால்தான் குழந்தை பார்க்க முடியல அவனால. அதனால்தான் அவனால ஒரு ஆண் மகனா டிவைன் பீயிங்கா, ஒரு பெண் மகளா டிவைன் பீயிங்கா அவளால வாழ முடியல, மாற முடியல. தெய்வ பிள்ளைகளே, உட்கார்ந்து ஆண்டவர்ட்ட நீ உன்னையே அர்ப்பணித்து அந்த டிவைன் பீயிங்க உனக்குள்ளாய் கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா. அப்ப நீ ரீக்ரியேட்டிவ் பீயிங்கா மாறுவ. the spiritual power உன்கிட்ட வரணும்னு நீ ஜெபி உட்கார்ந்து அந்த இறைவனை உன்னுடைய உடலுக்குள்ளாய் உணர்ந்து பாரு, உணர்ந்து பாரு. ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாரு. அவருடைய நாமத்தை துதிக்கிற மகனாக நீ மாறு. அப்ப நீயும் ஒரு டிவைன் பவரை பெற்றுக்கொள்வாய், டிவைன் பவரை பெற்றுக்கொள்வாய். ஆண்டவருடைய பரிசுத்த ஆசீர்வாதத்தை நீ எல்லாருக்கும் கொடுக்கிற மகளாக மாறுவாய். தெய்வ பிள்ளைகளே, சில முட்டாள்கள் சொல்லுவாங்க,
ஐயோ ஆண்டவர்கிட்ட வேண்டும் 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 இப்படி அடிச்சுக்கிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? முடியாது தெய்வ பிள்ளைகளே, முடியாது. இங்க என்ன கான்செப்ட்னா, நீ இறைவனை தேடி செல்ல வேண்டும், நீ இறைவனாக மாற வேண்டும், நீ இறைவனாக மாற வேண்டும். கருவேப்பிலை மரத்தை எடுத்துக்கங்க, அதுவும் வளரும். இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இந்த வேப்ப மரம் வளர்ந்த பிற்பாடு அது காய் காய்க்கும், அந்த காய் கீழே விழுவும், அந்த காய் பழமா மாறும், அத காக்கா எடுக்கும், அது அந்த காக்கா சாப்பிட்டுட்டு எங்க போய் அது விட்ட போடுதோ அந்த இடத்துல திரும்பி இந்த வேப்ப மரம் வளரும். கருவேப்பிலை மரம் வேர்லயே பக்கத்து வீடு வரைக்கும் வளர்ந்து போயிரும். தெய்வ பிள்ளைகளே, அப்ப இதெல்லாம் வளருதுன்னா நீ ஏன் வளராம இருக்கிற? உனக்குள்ள ஏதோ பிரச்சனை ஓடுது, ஏதோ சிக்கல் இருக்கு, ஏதோ சாபம் இருக்கு, ஏதோ பாவம் இருக்கு, ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, ஏதோ ஒரு பயம் இருக்குது. அதனால்தான் உனக்கு இன்னமும் மாற்றங்கள் வரவில்லை. உனக்கு இன்னும் மாற்றங்கள் ஏன் வரலன்னா, நீ அந்த டிவைன் பீயிங் உனக்குள்ளாய் இன்னும் நீ எடுக்கல. நீ உன்னையே சபித்து கொண்டு வாழ்கிறாய். அந்த சாபம் வாழ்க்கையாக மாறி போய்விட்டது உன் குடும்பம். தெய்வ பிள்ளைகளே, அடுத்தவனை ஏமாத்தி நீ வாழ்ந்தாலும் சாபம் தான், நீயே உன்னை ஏமாத்திக்கிட்டு வாழ்ந்தாலும் சாபம் தான்டா. நீ ஏன் என்ன ஏமாத்திட்டு வாழ்ற? நீ டிவைன் பீயிங், நீ இறை ஆற்றல் உடையவன், இறைவனால் படைக்கப்பட்டவன். அப்ப நீ எழணும் அல்லவா? ஏந்திரி 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 என்றால் பிசிக்கலா ஏந்திரிச்சு நிக்கிறது கிடையாது. உன்னுடைய உள்ளம் ஏந்திரிக்கணும், தட்டி எழுப்பு. ஏதோ பலகீனத்துல நீ இருந்துட்ட, அதை உடைத்து கொண்டு வா என்று ஆண்டவர் உன்னை அழைக்கின்றார். திருசிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கும் வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்தருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எத்தனையோ பேர் எங்களுடைய ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உங்களால் முடிந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணி, நோட்டு, பேனா, புஸ்தகங்கள் என்று சோலார் லைட் என்று நீங்கள் அனுப்பி கொண்டே இருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் அனுப்பிய ஒவ்வொரு துணியையும், ஒவ்வொரு நோட்டு, புஸ்தகம், பேனாவையும் எங்களுடைய சபை ஸ்தாபகர் மோஸ்ட் ரெவரண்ட் பிஷப் ஹிபோரா குசாலா மற்றும் எங்களுடைய சபை தலைவர் ரெவரண்ட் ஃபாதர் கிஷோர் பாபு ஒவ்வொரு நாளும் ஏழை எளிய பிள்ளைகளுக்கு அதை பகிர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அதை தான் இந்த போட்டோல நீங்க அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றுமாக உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உற்றா உறவினரிடம் சொல்லி கூட இந்த பழைய துணி, பத்தாத துணி, பயன்படுத்தாத துணிகளையும் மற்றுமாக ஏதாவது நோட்டு, பேனா, புஸ்தகங்களை கூட நீங்கள் தொடர்ந்து அனுப்பும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து இறை இரக்கத்தின் ஜெபமாலை, நற்கருணை ஆராதனை, நவநாள் மற்றுமாக உன்னத திருப்பலியை உங்களுடைய கருத்துகளுக்காக 2 மணி நேரம் ஒரே குருவானவர் ஜெபிக்கிறார் என்றால் உலகத்துல எங்கேயுமே நடக்கல. அது தயவு செய்து தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. உங்களுடைய கருத்துக்களுக்காக நாங்கள் அனுதினமும் ஜெபித்துக் கொள்வோம். ஒருவேளை நீண்ட நாட்கள் உங்களுடைய கருத்துக்கள் நிறைவேறவில்லை என்றால் நேர்த்தி திருப்பலி அர்ப்பணிங்கள். 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 21 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் அர்ப்பணி
அர்ப்பணிப்புக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் ஜெபித்துக் கொள்வோம். 2 மணி நேரம் ஜெபிப்போம். பேரை சொல்லி சொல்லி ஜெபிப்போம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் அவருடைய குடும்பத்தில் யாராவது உடைய உறவுகள், நெருங்கிய உறவுகள் மரித்திருந்தால் நீங்க கிரகோரியன் மாஸ், அதாவது புனித கிரகோரியார் திருப்பலியை நீங்கள் அர்ப்பணிக்கலாம். 30 திருப்பலி, ஒவ்வொரு திருப்பலிக்கும் ரூபாய் 100 என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆத்ம இளைப்பாறுதலுக்காக இதை அர்ப்பணிப்பார்கள். நம்முடைய திருச்சபையில உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மிரக்கல் ஆயில் அதிசய எண்ணெய், இது கோகனட் எண்ணெய் கிடையாது. இது அற்புதங்களை செய்யக்கூடிய வல்லமையான எண்ணெய். எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் பயன்படும். தலைவலி, நெஞ்சு வலி, மூச்சு வலி, முழங்கால் வலி மற்றுமாக மூச்சு வாங்கல், வயிற்று வலி அனைத்திற்கும் பயன்படும். எல்லா நோய்களையும் தீர்க்கும். மற்றுமாக குழந்தை பாக்கியத்திற்கு கூட இது அருமையாக செயல்படும். இதை வாங்கி நீங்கள் தயவு செய்து பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். இறை இரக்கத்தின் விடுதலை ஜெப புத்தகம். இது அந்த காலத்தில் நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியா தகடு, அந்தோனியா தகடு செய்வதற்காக வல்லமையான ஜெபங்களை வைத்து அந்த தகடுகளை செய்தார்கள். அதில் உள்ள ரகசிய ஜெபங்களுடையவை இவை. இந்த ஜெபங்களை வாங்கி நீங்க பயன்படுத்துங்க. உங்களுடைய செய்வினைகள், கட்டுகள், குடும்ப கட்டுகள், தலைமுறை சாபம் அனைத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுப்பார். இது வல்லமையான புத்தகம் தெய்வ பிள்ளைகளே. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகின்றோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நடக்கும் இந்த உன்னத ஜெபத்துல கலந்து கொள்வதற்காக நன்றிகள். இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதை ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வையுங்க, மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்க. தெய்வ பிள்ளைகளே, இந்த ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்க, கேட்டுக்கொள்ளுங்க. ஆண்டவர் அற்புதங்களை அவர்களுக்கு செய்வார். நீங்க இந்த ஊழியத்தை தாங்கினார், உங்க குடும்பத்தை ஆண்டவர் தாங்குவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். தேவனுக்கே மகிமை உரிதாகுக. God bless you all.